எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு டங்கி. இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோயின் லண்டன்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம ஹீரோவே ரொம்ப வயசான கெட்டப்ல தான் இன்ட்ரோ பண்றாங்க. பார்த்தா அவர் ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஓடிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவர்கிட்ட மனு கிட்ட இருந்து ஃபோன் வந்திருக்குன்னு ஒருத்தர் வந்து மைக்க பிடிச்சி கத்த, இப்ப ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க போன நம்ம ஹீரோ ஓடி கோட்டை தொடாம நேரா போனை வாங்கி பேசுறாரு. பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு முன்னாடியே தெரியும் போல இருக்கு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ உடனே கிளம்பி துபாய்க்கு வா, நாங்களாம் லண்டன்ல இருந்து துபாய்க்கு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கட் பண்ணா கதை அப்படியே பின்னாடி போய் 1995ல காட்டுறாங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயினை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு சாதாரண ஃபேமிலி தான், அதான் ஏற்கனவே வசதியா இருந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்க வீடு கடன்ல மூழ்கினதுனால அவங்க இப்போ ஒரு சின்ன வீட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிட்டாங்க. அதே மாதிரி அவங்க கூட இருந்த இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு இதே பிரச்சனை தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. இப்ப இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும்னா நம்ம லண்டன்ல போய் சம்பாதிச்சுட்டு வரணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இப்ப லண்டனுக்கு போனா என்ன பண்ணணும்னு செக் பண்ணும்போது பார்த்தா விசா வாங்கணும். விசா வாங்கணும்னா அவங்க கிட்ட ஏற்கனவே பணம் நிறைய இருக்கணும். ஆனா அந்த பணம் இல்ல. அதனால அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வருது. அதாவது இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் டீம் ஒன்று கிளம்புது, அதுல 10ஓட 11 நீ போலாம், ஆனா அதுக்கு உனக்கு வந்து குஸ்தி சண்டை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க சொல்லிடுறாங்க. இன்னும் 2 பேத்துக்கு வந்து நீ ஒரு லண்டன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு ஒருத்தர் அட்வைஸ் கொடுக்குறாரு. இன்னொருத்தருக்கு வந்து இந்த மாதிரி நீ IELTS அந்த எக்ஸாம் எழுதுனீன்னா ஸ்டூடெண்ட் விசால போயிடலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. இப்ப கட் பண்ண அந்த ஊருக்கு நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்து ஆர்மியில சோல்ஜரா இருந்திருப்பாரு. அப்போ வந்து தன்னை காப்பாத்தின தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராரு. அந்த ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பிரதர் தான். இப்ப அங்க வந்து ஹீரோயின் மீட் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு ஏற்கனவே குஸ்தி தெரியும் அப்படிங்கிறதுனால ஹீரோயின் வந்து அவர்கிட்ட இருந்து குஸ்தி கத்துக்கிறாங்க. ஆனா அந்த பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அதாவது ஒருத்தர் அந்த லண்டன் பொண்ணை கல்யாணம் பண்றது, அப்புறம் நம்ம ஹீரோயின் குஸ்தி கத்துக்கிட்டு போறது, இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா அந்த ஏஜென்ட் ஏமாத்திட்டான். இப்ப என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறப்ப அடுத்து இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். எல்லாருமே IELTS அந்த எக்ஸாம் எழுதி நம்ம லண்டன் போலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதனால அந்த எக்ஸாமுக்குன்னு ஒரு கோச்சிங் சென்டர் வச்சிருப்பாங்கல்ல, அங்க போறாங்க. அங்க போனா அந்த கோச்சிங் எடுக்கிறவருக்கே பெருசா இங்கிலீஷ் தெரியல. இப்ப அந்த எக்ஸாம் பாஸ் பண்றதுக்காக அந்த இன்டர்வியூக்கெல்லாம் போறாங்க. எல்லாருமே ரிஜெக்ட் ஆகுறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் அதுல பாஸ் ஆயிடுறாரு. அவரு மட்டும் முதல்ல லண்டன் போயிடுறாரு. இப்ப ரிஜெக்ட் ஆன இந்த 3 பேரும் நம்மளும் எப்படியாவது லண்டனுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி வேற ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அதாவது டங்கி அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இல்லீகல் வழியில நம்ம லண்டன் போலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு லண்டன் போயிடுறாங்க. ஆனா அப்படி லண்டன் போனா அங்க ஏற்கனவே லண்டனுக்கு போனால அவங்க பார்த்தா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனா ஊருக்கு அனுப்பின போட்டோ எல்லாமே அவன் வீடு வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி போட்டோ இருக்கும். உடனே ஹீரோ அவங்கிட்ட, டேய் நீ ஏன்டா அப்படிலாம் போட்டோ அனுப்பிச்ச, உன்னோட போட்டோ பார்த்துட்டு தாண்டா எல்லாருமே இங்க வரணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் எப்படி என்னோட ஒரிஜினல் போட்டோ அனுப்ப முடியும், ஒரிஜினல் போட்டோ அனுப்பிச்சா என்னோட அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க அப்படின்னு அவனும் அழுவுறான். இப்ப இப்படி இங்க வந்து மாட்டிக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க சிட்டிசன்ஷிப் வாங்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த முயற்சி எல்லாம் வீணா போயிடுது. ஒரு கட்டத்துல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே கோர்ட்ல ஜட்ஜுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. அந்த ஜட்ஜி வந்து உங்க நாட்டுல உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இல்ல, ரிஸ்க் இருக்கு அப்படிங்கறத நீங்க ஒத்துக்குங்க, அப்படி ஒத்துக்கிட்டீங்கன்னா இங்க நீங்க அகதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ அதுக்கு ஒத்துக்கல. ஒரு ஆர்மி சோல்ஜரா ஒரு இந்தியனை என்னால ஒத்துக்கவே முடியாது, எங்க நாட்டுல என்னால சுதந்திரமா வாழ முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே இல்லீகல் வழியில வந்தீங்கன்னு கேட்டதுக்கு, நான் இல்லீகல் வழியில வந்தேன் அப்படின்னா எனக்கு விசா நீங்க கொடுக்கவே இல்லை, நீங்களும் எங்களை 300 ஆண்டுகள் வந்து ஆண்டுகிட்டு இருந்தீங்க, ஆனா நீங்க என்ன ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டா வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்பாரு. ஆனா நம்ம ஹீரோவை தவிர மீதி 3 பேருமே ஆமா எங்க நாட்டுல எங்களுக்கு ப்ரொடெக்ஷனே இல்ல, அங்க நாங்க இருக்கிறதுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால நம்ம ஹீரோவை மட்டும் திருப்பி இந்தியாவுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க 3 பேர் மட்டும் அங்க இருப்பாங்க. அங்க இருந்து அங்க கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா காசு சம்பாரிச்சு ஊருக்கு அனுப்புறாங்க. ஆனா இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு லவ் வந்திருக்கும். இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப துபாயில எல்லாரும் மீட் பண்ணிக்க போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகி அந்த போட்டோவெல்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஊர்ல கல்யாணம் பண்ணிருப்பாரு. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்க லண்டன்ல இவங்க அகதிகளை முத்திரை குத்திட்டாங்கல்ல, அதனால இப்ப இவங்க இந்தியாவுக்கு விசா கேட்டா இந்தியன் எம்பசி வந்து விசா கொடுக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, நீங்க தான் இந்திய நாட்டுல இருக்கிறதுல எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதனால விசா தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ எப்படி உங்க 3 பேரையும் மறுபடியும் இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்தாரு, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் முன்னாடியே காதலிச்சாங்க, அவங்களோட லைஃப்லாம் இப்ப எப்படி இருக்கு, எப்படி இந்த கதை முடிஞ்சது அப்படிங்கறத ரொம்ப வித்தியாசமான திரைக்கதையோட த்ரில்லிங் காமெடிலாம் கலந்து அழகா சொல்லியிருக்கிற கதை தான் இந்த கதை. இந்த படத்துல நம்ம ஹீரோயின்லாம் சூப்பரா நடிச்சிருப்பாங்க. முக்கியமா அந்த விக்கி கௌசல் இருக்காருல்ல, அவர் சூப்பரா நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் கூட நடிச்சவங்க எல்லாருமே சூப்பர் தான். டெக்னிக்கல் அம்சங்கள் பத்தி பார்க்க போனோம்னா மியூசிக், எடிட்டிங், கேமரா எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா எனக்கு என்னன்னா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேகா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. கடைசியில எண்டு கூட நம்ம ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப என்டர்டெய்னிங்கா தான் போச்சு. மற்றபடி படம் பார்த்தவங்கள உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.